ஹலோ ஆல் வணக்கம் பீடாக் வெல்கம் டு த ஷோ. நேற்று பேசின மாதிரி கிட்டத்தட்ட 100 ரன்னுக்கு அவங்களும் நீங்கள் சொன்ன மாதிரி சீக்கிரமாக அடிச்சாங்க. அவுட்டும் ஆகி இந்தியாவுக்கு ஒரு மாதிரி டார்கெட்னு வந்துருச்சு. கடைசியில் வந்து மழை ஜெயிச்சிருச்சு. நான் சொன்ன மாதிரி வடிவேலு வாங்கடா வாங்கடா மெல்பர்னுக்கு வாங்கடா அப்படின்ட்டு ஆட்ட ஏரி எல்லாம் கிளம்பிட்டோம். இதை பற்றி உங்கள் இனிஷியல் தாட்ஸு ஆஷ் எல்லாருக்குமே வந்து டக்குன்னு என்னடா ஆஷ் இப்படி விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கு. அதை பற்றி தனியாக எபிசோட் பண்ணுவோம்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. வில் டாக் அபவுட் தட் செப்பரேட்லி. ஃபர்ஸ்ட் இந்த மேட்சை பற்றி உங்கள் ஃபர்ஸ்ட் தாட்ஸ் என்ன? கரெக்டா நீங்க சொன்னீங்க. ஒரு 100 ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ண முடியாதா அப்படின்னு ஃபர்ஸ்ட் அதான் கேட்டீங்க. ஒரு நப்பாசையில அதுதான் நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்றது. So, அப்ப அவங்க ரொம்ப சிம்பிள் சார். அவங்க கல்ச்சர் எப்படின்னா, எந்த ஒரு சின்ன ஒரு ஹோல்லையும் நுழைஞ்சு அங்கேருந்து ஜெயிக்க முடியுமான்னு பாக்குற ஆளுங்க தான் ஆஸ்திரேலியா. ஜோஷ் ஹேசல்வுட் இன்ஜூர்டு அதெல்லாம் அவங்க பார்க்கவே மாட்டாங்க. சரி, இப்ப நம்ம என்ன சொன்னோம், அது 20 ஓவர் அவங்களுக்கு மழையில போயிடுச்சு. அவங்களோட கணக்கே அவங்க எப்படி பண்ணிருப்பாங்கன்னா, 20 ஓவர் தான் அவங்க பேட்டிங் ஆடி இருப்பாங்க. எவ்வளவு வந்தாலும் 70 ஓவர். 70 ஓவர்னா உங்களுக்கு ரெண்டு போலர், மிச்சல் ஸ்டார்க்கு, கம்மின்ஸ், அப்படியே லைனை வச்சு ஒரு ரெண்டு ஒப்பேத்திட்டு மார்ச்சுக்கு ஒரு 8 ஓவர் அந்த மாதிரி தான் அவங்க யோசிச்சிருப்பாங்க. அவங்க அதனால வந்துட்டு அந்த அந்த எப்படி அவங்களோட ஒரு ஆட்டிடியூட் இருக்கு பாருங்க. ஸோ வந்துட்டு வீசு வீசுன்னு வீசுனாங்க 60 for 6. அவங்க கவலையே படல. அவங்க கணக்கு என்ன, ஐ வாண்ட் டு பேட் 20 ஓவர்ஸ் and I know that whatever target I'm going to set for India for 70 overs cannot be reached in a, but I beg to differ. அவங்க அந்த கான்பிடன்ஸ் தான் வந்திருப்பாங்க. இப்போ வந்துட்டு இந்தியா வந்து இப்படி 70 ஓவர்ல ஒரு 300 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா, நீங்க 30 ஓவர் வந்து விக்கெட் கொடுக்காம ஒரு ஓவர்ல ஒரு 80 85 for 1ன்னா கேம் கூட பீன் வைட் ஓப்பன் ஹேட் த சன் கம் அவுட். ஏன்னா டே 5ல பிரிஸ்பேன் எப்பவுமே நல்லா இருக்கும் பேட்டிங் ஆடுறதுக்கு. சன்னு வெளியே வந்திருந்ததுன்னா இந்தியா அடிச்சு கடல் முடன்னு ஜெயிச்சிருப்பாங்கல்ல. நான் டைலாக்லாம் விட மாட்டேன். பட் அது ஒரு மாதிரி க்ளோஸா போயிருந்திருக்கும். அது அன்பார்ச்சுனேட்டா க்ளோஸா போக முடியாம போயிடுச்சு. பட் நீங்க சொல்ற மாதிரி வாடா பார்க்கலாம் மெல்பர்ன்ல. தட் இஸ் ஹவு எக்ஸாக்ட்லி இந்தியா பிளேட் தேர் கிரிக்கெட். இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேன். நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியா மேட் a ராங் டெசிஷன் பை bowling ஃபர்ஸ்ட்னு சொன்னாங்களே. நான் இப்போ உங்களை கேள்வி கேட்கிறேன். வியூவர்ஸ் கேன் ஆல்சோ ஆன்சர். இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி இருந்தா என்ன ஆயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க எக்ஸ்பர்டீஸ சொல்லுங்க. இல்ல எங்கேயோ பின்னாடி இருந்தாங்க பீடா. நான் சொல்றேன், நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்றேன். இந்தியா வந்து கேம்லயே இல்ல, பின்னாடி இருந்தாங்க, ரொம்ப பின்னாடி இருந்தாங்க. பட் ஸ்டில் தே ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கம் பேக் இன் டு த கேம் தேங்க்ஸ் டு அகைன் இன்ஜுரி டு ஹேசல்வுட். ஆஸ்திரேலியாவும் அக்ரெசிவ் பிராண்ட் ஆடினாங்க. பட் ஸ்டில் தே ஹேட் அ குட் சான்ஸ் ஆஃப் கிளாயிங் தேர் வே பேக் இன் டு த கேம். ஐ திங்க் தேங்க்ஸ் டு bowling ஃபர்ஸ்ட் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். கேன் லார்ஜ்லி அட்ரிபியூட் தட். அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் தான் நான் நினைக்கிறேன். மேபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சிருந்தா 400 அடிச்சிருக்காம கொஞ்சம் முன்னாடி அவுட் ஆயிருந்திருக்கலாம். ஆஸ்திரேலியா ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சிருந்திருக்கலாம். மேபி அப்புறம் என்ன வேணாலும் ஆயிருந்திருக்கலாம். ஐ வில் அது அது வரைக்கும் ஐ எம் பிரிட்டி ஷுவர். சம்டைம்ஸ் அதுதான் இம்பார்ட்டன்ட். when they do the right things we have to give credit on what they did. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அவங்க ஆஸ்திரேலியா 400 ரன் அடிச்சோடனே பேட் டெசிஷன். வாட் இஸ் ரீசன் பிஹைண்ட் இந்தியா bowling ஃபர்ஸ்ட்? நான் திருப்பியும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் இந்தியா பேட்டிங் ஆடி இருந்தாங்கன்னா செகண்ட் டே முடியறதுக்குள்ள ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. And then Australia would have put the same score on the board. The pitch got a little bit easier, even though there was a lot of assistance for the bowlers. Thanks to the weather, ஆஸ்திரேலியா லீடு எடுத்து அதுக்கப்புறம் இந்தியா ஆடி இருந்தாங்கன்னா ஒரு 160 ரன் 170 ரன் லீட் எடுத்துட்டு இதே மாதிரி anything would have happened. So credit has to be given where it's due. Credit has to be given to Rohit Sharma and the management for doing the right thing by winning the toss, bowling first. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ இப்ப இவங்களுக்கு வந்து இப்ப நீங்க சொன்னீங்க இப்ப ஆஷ் ரிட்டையர் ஆயிட்டாருன்னு. இப்ப நம்ம மெல்பர்ன் ப்ரிவியூக்கு வரும்போது லாஸ்ட் ரெண்டு டெஸ்ட் மேட்ச் மெல்பர்ன்ல ஆஸ்திரேலியாவை இந்தியா கன்வின்சிங்கா ஜெயிச்சிருக்காங்க. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்பின் பவுலிங். அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து அவங்க என்ன சொல்றது, ஒருவேளை ஆஷ் இருந்திருக்கலாமோ. ஆனா ஆஷ் இருந்தா ஆஷ் ஆடிப்பாரா? ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் has also done well in the நியூசிலாந்து சீரிஸ். ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வாஷிங்டன் சுந்தர் தான் ஆடினாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஆஷ் ரிட்டையர் ஆகலன்னு ஆஷ் ஷுட் ஹவ் வாக்ட் இன் என்ன பொறுத்த வரைக்கும். அதனால அதை பத்தி அப்படியே வருவோம். இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த கான்பிடன்ஸ் லெவல் will be extremely high going there. Look, ரெண்டு டெஸ்ட் மேட்ச் இருக்கு. இன்னொன்னையும் சொல்றேன், இந்தியா 3-1 ஜெயிச்சாங்கன்னா சீரீஸ, they don't need any favors from anyone. அவங்க 2-1 ஜெயிச்சாங்கன்னா ஸ்ரீலங்கா ஒரு டெஸ்ட் ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சே ஆகணும். 2-2 ஆச்சுன்னா ஸ்ரீலங்கா should not lose a test match against Australia in Sri Lanka.
இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் அடுத்த டீம் பண்ற ஃபேவர் வந்துரும். இன்னொன்னு நான் கிளியரா சொல்றேன், ஐ எம் நாட் சேயிங் திஸ் பிகாஸ் ஐ எம் சவுத் ஆப்பிரிக்கா சப்போர்ட்டர். சவுத் ஆப்பிரிக்கா பாகிஸ்தான்கிட்ட தோக்க மாட்டாங்க. The only chance is Australia playing in subcontinent, they might have a chance. So அந்த ரெண்டு டெஸ்ட் மேட்ச் நீங்க சொன்ன மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸா போவாங்க. That is a good sign. ஓகே. ஸோ டிராவிஸ் ஹெட் பாத்தீங்களா? டிராவிஸ் ஹெட் கூட ஏதோ இன்ஜுரி மாதிரி இருக்கு, ஜாயின் இன்ஜுரின்னு கேள்விப்பட்டேன். அப்படியே See, இப்போ இன்ஜுரின்னு சொல்லியிருக்காங்க, பட் டிராவிஸ் ஹெட் himself has said that he is ready and he is going to be fit for the test match அப்படின்னு டிராவிஸ் ஹெட்டே சொல்லியிருக்காருன்றதுனால ஐ டோன்ட் திங்க் we need to have any speculation on that in my opinion. அட்லீஸ்ட் ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன், இப்ப நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, ஹாப்பியா வந்து ட்வீட் பண்றாங்க டிராவிஸ் ஹெட் இன்ஜுரி மைட் நாட் டேக் பார்ட்னு. அந்த ரூட்டே இப்ப நான் வந்து உங்களை கேட்கிறேன், நீங்க உங்க பொசிஷன்ல ஸ்போர்ட்ஸ் இல்ல வேற பொசிஷன் ரொம்ப சேலஞ்சிங் பொசிஷன்ல இருக்கீங்க. ஓகே, நான் உங்களுக்கு கேட்கிறேன், இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் வந்ததுன்னா அப்பாடா அது இல்லைன்னு ஒதுங்கணும்னு நினைப்பீங்களா, இல்ல அந்த சேலஞ்சை நான் எடுப்பேன் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்களா? உங்களை கேட்கிறேன் நான். ஷேர் யுவர் தாட்ஸ் ஆன் கண்டிப்பா ஜெனரல். ஒதுங்கணும்னு நினைக்க மாட்டேன். we have to face that obstacle and overcome the obstacle. இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க, பயங்கர சந்தோஷமா ட்வீட் பண்றாங்க, டிராவிஸ் ஹெட் இஸ் அவுட் வித் கிராயின் இன்ஜுரி. அத பண்ணாத, வா உன்னை நான் என்ன பண்ணணும்னு பாக்குறேன், நீ இவ்வளவு நாளா அடிச்சுட்ட, ஐ வில் ஃபைண்ட் a solution to see what is going to happen. அவரு அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காரு, he himself has cleared the air saying that I am going to be available for the Melbourne test அப்படின்னு டிராவிஸ் ஹெட் சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஜாஷ் ஹேசல்வுட் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, இந்த மாதிரி அன்பார்ச்சுனேட்டா லெட் மை பீப்புள் டவுன், இந்த மாதிரி இது நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ இஸ் ரூல்ட் himself அவுட் ஆஃப் த நெக்ஸ்ட் 2 டெஸ்ட் மேட்சஸ். அதுக்கு ஸ்காட் பாலண்ட் வில் பி த ஐடியல் ரீப்ளேஸ்மெண்ட். ஆஸ்திரேலியா இஸ் நாட் கோயிங் டு லூஸ் எனிதிங் டு பி ஆனஸ்ட். தே வில் ரீடைன் த பிளேயிங் 11. இந்தியா தான் எப்படி யோசிக்க போறாங்க அப்படின்றது பெரிய கேள்வி. ஓகே. அதுக்கப்புறம் இப்ப வேற என்ன மாதிரி சேஞ்சஸ்? நம்ம அஃப்கோர்ஸ் ப்ரீவியூ டீட்டெயிலாக பண்ணுவோம் மேட்சுக்கு முன்னாடி. பட் தென் பை கோயிங் ஃபார்வர்ட், ஓகே, ஆஷுக்கு பதிலாக ஒருத்தர் ஃபில் பண்ணி ஆகணும். பட் பேட்டிங் ஆர்டர் அதே தான் இருக்குமா மெல்பர்னுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும்? இது எப்படி பதில் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. வாஷிங்டன் ஆஷ் இல்லைன்றதுனால வாஷிங்டன் சுந்தர் ஹேஸ் டு பிளே, அதுல எந்த இதுவும் கிடையாது. பட் ஜடேஜா உட்கார வச்சிடலாமா? நான் திருப்பியும் சொல்றேன், வியூவர்ஸ் ஒன்னே ஒண்ணு சரியா புரிஞ்சுக்கோங்க, என்னோட ஒப்பீனியன்ல ஜடேஜா ஹாஸ் டு பிளே ஆஸ் அ பேட்ஸ்மேன் ஹூ கேன் போல். நீங்க எல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்க. என்ன சொல்றேன், ஐம் நாட் அகைன்ஸ்ட் ஜடேஜா, வாட் ஐம் டெல்லிங் இஸ் ஹிஸ் ரோல். ஓகே, அவரோட ரோலை சொல்ல விரும்புறேன், பேட்ஸ்மேன் ஹூ கேன் போல் அட் நம்பர் 7. அதுக்கப்புறம் they need a spinner who can bat after ஜடேஜா, that has to be வாஷிங்டன் சுந்தர். இப்போ உங்களுக்கு யாரெல்லாம் வந்துட்டு நீங்க சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோ மேட்டர் வாட் உங்களுக்கு 3 ஃபாஸ்ட் பவுலர் ஆடியே ஆகணும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தட் ஹஸ் டு பி ஜஸ்பிரீத் பும்ரா. ஆகாஷ்தீப் ரொம்ப நல்லா போட்டாரு. டிஎஸ்பி சார் ஆட போறாரா இல்ல பிரசித் கிருஷ்ணா ட்ரை பண்ணுவாங்களா தெரியாது. இப்போ வாஷிங்டன் சுந்தர் உள்ள வரணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் 3 சாய்ஸ் இருக்கு. உங்களை கேட்கிறேன், வியூவர்ஸும் தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. ஒரு சாய்ஸ் மனசை கல்லாக்கிட்டு சொல்றேன், நிதிஷ் ரெட்டி. ஏன்னா ஒரு ரீசன் என்னன்னா, இல்ல ஆப்ஷன் கொடுத்துறேன், நீங்க சொல்லுங்க வாஷிங்டன் சுந்தர் ஆடியே ஆகணும். நீங்க ஆமா இல்லன்றது அப்புறம் சொல்லுங்க, வியூவர்ஸும் சொல்லுங்க. நிதிஷ் ரெட்டி ஏன்னா 3 ஃபாஸ்ட் பவுலர் ஆல்ரெடி வந்து இந்த ரிசர்வ் ஃபார் மெல்பர்ன் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் 2 ஸ்பின்னர் ஆட போறாங்க, 5th பவுலர் பீயிங் ரவீந்திர ஜடேஜா. ஓகே, அதனால நிதிஷ் ரெட்டின்னு சொல்றோம் ஒரு ஆப்ஷன். அதாவது எப்பவுமே சாஃப்ட் ஆப்ஷன் பாங்க, ஒரு சில பேர்ல கை வைக்க முடியாது, இந்த சாஃப்ட் டார்கெட்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நிதிஷ் ரெட்டி. 2வது ஆப்ஷன் சுப்மான் கில், இன்னொரு சான்ஸ். அப்ப என்ன பண்ணுவேன், நம்பர் 3 ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு இவரை ஆட விட்டுருவேன், வாஷிங்டன் சுந்தர நம்பர் 3 ஆட விட்டுருவேன். சோ நிதிஷ் ரெட்டி பின்னாடி இருக்கும் 2வது. 3வது, தயவு செஞ்சு வியூவர்ஸ்ல திட்டாதீங்க, இந்தியாவுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக சொல்றேன், 3வது ஆப்ஷன் ரோஹித் சர்மா. இந்த 3 சான்ஸ் தான் உங்களுக்கு இருக்கு வாஷிங்டன் சுந்தர் ஆடணும்னா. ஆனா வாஷிங்டன் சுந்தர் ஆடியே ஆகணும். அதனால இப்போ உங்களை கேட்கிறேன், இதுக்கு என்ன சொல்றது ஃபீடாக்னு சொல்லாதீங்க, வியூவர்ஸ் நீங்களும் சொல்லுங்க, இந்த வாஷிங்டன் சுந்தர் ஆடியே ஆகணும், இந்த 3 பேர்ல யாருக்கு பதிலா வாஷிங்டன் சுந்தர் வரலாம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. பீடா, ஃபர்ஸ்ட் வாஷிங்டன் சுந்தர் ஆடியே ஆகணும்னு நான் சொல்லல, நீங்க தான் சொன்னீங்க. ஸோ வாஷிங்டன் இதே சேம் டீம்லேயே போகலாம். தே ஃபாட் சோ ஹார்ட் வித் திஸ் டீம், கஷ்டப்பட்டு ஆடி இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க. ஸோ ஐ திங்க் இந்த டீம்லேயே போகலாம். என்ன கேட்டா நிதிஷ் ரெட்டியை நான் ட்ராப் பண்ணவே மாட்டேன்.
ஐ வில் நெவர் டிராப் நிதிஷ் ரெட்டி. ரோஹித் வந்து டாப் ஆர்டருக்கு வரலாம், வந்தா அப்புறம் திருப்பி கில் மேல தான் கை வைக்கணும். ஒன் டவுன் ரோஹித்தோ அந்த மாதிரி ரோஹித்தோ ஆட வச்சா திருப்பி அப்போ ஆட்டோமேட்டிக்கா கில்லோட பிளேஸ் வெளியே போயிருது இல்லையா, கீழே ஒரு பிளேஸ்க்கு இவர் வந்துருவாரு வாஷிங்டன். அப்படி வாஷிங்டனா கில்லா அப்படின்னு பார்த்தா ஐ திங்க் ஸ்டில் கோ கில்லு தான். அப்புறம் ரோஹித்தா வாஷிங்டனான்னு அடுத்து வரும். அப்படி மேன் டு மேன் பார்த்தாலும் திருப்பி ஐ டோன்ட் நோ, ரோஹித் சர்மா பலார்னு ஒரு 250 அடிச்சிட்டாருன்னா வாயடிச்சு தான் போவோம் எல்லாரும். ஸோ அதனால ஐ டோன்ட் திங்க் இப்போ வாஷிங்டன் கேன் கம் இன். இப்போ அதே தான், ஆஷ் இருந்திருந்தாருன்னா அடுத்த டெஸ்ட் ஆடி இருக்க முடியுமான்னு கேட்டால் டவுட்டு தானே. ஸோ ஐ திங்க் தே வில் கோ த சேம் டீம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பீடா. ஈவன் சிராஜை கூட டிராப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வாஷிங்டன் சுந்தர் இன்னொரு ஸ்பின்னர் ஆடல அப்படின்னா ஆஸ்திரேலியா 2 இந்தியா 1. இப்ப நான் சொல்றேன், இதை நீங்க வந்துட்டு இதுவா வச்சுக்கோங்க. the way whatever I have given so far in the 3 test match series, if not everything is right, ஒரு 5.1 out of 10 I think I'm பீடா, accurate on my call. நீங்க இப்ப அவ்வளவு ஷுவரா சொன்னீங்க வாஷிங்டன் ஆடியே ஆகணும் அப்பதான் இந்தியா ஜெயிக்கும் அப்படின்னீங்கன்னா, நீங்க சொல்ற ரூட்டை நம்பர் 3ல தான் சுந்தர் ஆடணும், இல்லாட்டி ரோஹித் நம்பர் 3க்கு அனுப்பிட்டு தென் கில் மேல தான் கை வச்சு ஆகணும், வேற வழி கிடையாது. நான் திருப்பியும் சொல்றேன், ஏன்னா வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்போஸ் எவ்ரி திங் நவ். ஏன்னா அந்த ப்ரீவியூ ஃபார் மெல்பர்ன் டெஸ்ட் போர் ஆயிடும். அந்த இதுல வந்துட்டு பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் இந்தியா 12 வருஷம் ஆச்சு டெஸ்ட் மேட்ச் தோத்து. There is a reason for that, which I'm going to say why they have been successful. It is because of the spinners. அதையும் சொல்லிடுறேன். ஃபாஸ்ட் பாலர்ஸ் பெருசா எதுவும் பண்ணல, அதையும் சொல்லிடுறேன். The contribution someone like Jadeja has made batting at number 7. That is also something I'm going to tell. அப்படிங்கும் போது வாஷிங்டன் சுந்தர் ஆடாம ஜடேஜாவோட போலிங் எல்லாரும் பார்த்திருப்பாங்க. ஓகே, நான் ஜடேஜாவை குறை சொல்லல, குறை சொல்லவும் மாட்டேன். எந்த வென்யூல யாரு வந்து கரெக்டா இது பண்ணுவாங்கன்றது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ வில் நெவர் புட் த பிளேம் ஆன் ஜடேஜா. ஐ கேன் பி ஆனஸ்ட் ஆன் தட். உங்களுக்கு கிளீனா சொல்லிட்டேன், the only way India can go 2-1 up is to play another spinner. அவர் நாளைக்கு வந்து சரியா போடாமலும் போகலாம், அதை நான் இல்லைன்னு சொல்லல. பட் அந்த கண்டிஷன், மெல்போர்ன் கண்டிஷன்ல ஆஸ்திரேலியாவை நீங்க தோக்க அடிக்கணும்னா ஒரு நாளைக்கு 43 48 ஓவர் ஸ்பின் போட்டே ஆகணும். அதை நீங்க போடலைன்னா ஜெயிக்க முடியாது. அதனாலதான் உங்கள்கிட்ட அதை கேட்டேன். நீங்க சொல்ற பாயிண்ட் வெரி வேலிட் பாயிண்ட். இந்த டீம் நல்லா ஃபைட் பண்ணிருக்கேன், ஏன் இதே எடுத்துன்னு போக கூடாது? நாட் அ பேட் திங்கிங் அட் ஆல். பட் மெல்பர்ன்ல இன்னொரு ஸ்பின்னர் கண்டிப்பா வேணும், அதுல சந்தேகமும் கிடையாது. ஃபுல் ஸ்டாட்ஸுக்கு வருவோம். அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு வியூவர்ஸும் உங்களோட தாட்ஸை கொடுங்க. பிகாஸ் யூ ஹவ் பீன் பிரில்லியன்ட் இன் யுவர் ரிப்ளைஸ். இதுதான் என்னோட தாட்டு, இதை தான் பண்ணணும் மெல்பர்னுக்கு. சரி, இன்னைக்கு 50 ஓவர்ல அந்த 275 அடிச்சிருப்பாங்களா? மழை இல்லைன்னு வச்சுக்குவோம், என்ன இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் திருப்பி ஆனா திருப்பி சொல்றேன், போயிருப்பாங்க. ஐ ஃபீல் தே வுட் ஹவ் கான் ஃபார் த டார்கெட். 30 ஓவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, தேர போலர் ஷாட். ஒரு எண்டு தான் நீங்க பிரஷர் பண்ண முடியும். எத்தனை ஸ்பெல் போடுவீங்க? நான் என்ன சொல்றேன், இந்த 30 ஓவர் நீங்க கரெக்டா ஆடிட்டு அதுக்கப்புறம் லைனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கணும். 9 விக்கெட் இருந்தது. லைனை நீங்க அட்டாக் பண்ணா உங்களுக்கு டிராவிஸ் செட் போட்டானோ, மிச்சு மார்ஷ் போட்டானோ, அப்ப பயங்கரமா ப்ளீட் ஆகும் ரன்னு. அந்த ஓல்டு கோஸ்ட் வில் ஆல்சோ கமெண்ட் யுவர் மைண்ட். 329 எப்படி சேஸ் பண்ணாங்கன்னு. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு தேவோட பேட்டர்ட் 30 ஓவர்ஸ். அவங்க அப்ரோச் இந்த 8 ஃபார் நோலாஸ்லயும் பாத்தீங்கனாலே ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட்டோட தான் ஆட ஆரம்பிச்சாங்க போது இந்தியா கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாங்க. அப்படி எல்லாம் மார்த்தட்ட மாட்டேன் நானு. பட் நீங்க சொல்ற மாதிரி இட் would have been one roller coaster test match. அது இல்லாம மழை வந்துருச்சு. பட் இந்தியா would have definitely put more pressure on Australia moving forward to the Melbourne test. ஓகே, ஸோ இதுல பிளஸஸ் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த டெஸ்ட்ல? லைக் கேஎல் ராகுல் நல்லா ஆடினாரு, லைக் ஜடேஜா பேட்டிங் நல்லா பண்ணாரு, ஆகாஷ்தீப் நல்லா போட்டாரு, பும்ரா பத்தி சொல்லவே வேணாம். ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ்ஸ். வேற என்ன பாசிட்டிவ்ஸ் நீங்க பாத்தீங்க பீட்டர்? எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்க. மேட் லைஃப் ஈஸியர் ஃபார் மீ. எதையுமே நீங்க விடல. வே தே போல்ட் இன் த செகண்ட் இன்னிங்ஸ் வாஸ் அ பிக் பாசிட்டிவ் ஃபார் மீ. அவங்க லென்ஸை பாருங்க எப்படி போட்டாங்கன்னு. திருப்பி என்ன பண்ணாங்க, டிராவிஸ் ஹெட்டுக்கு ஓவர் த விக்கெட் வந்து தானே போட்டாங்க. சோ ஒரு சில சமயம் என்ன பண்ணணும், அந்த பேட்டர்னை தான் கிராக் பண்ணணும். அவர் திருப்பி ஓகே மைண்ட் செட் வேற மாதிரி இருந்து வந்து எல்லா பாலையும் அடிக்கணும்னு அடிச்சாரு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதே மைண்ட் செட்டோட தானே மெல்பர்னுக்கு வருவாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல, இல்ல டிஃபென்ஸ் ஆட போறாரா? அடிக்கு தானே வர போறாரு. பீப்புள் மைட் சே தட் அவர் அடிக்கிற மைண்ட் செட்ல வந்தாரு, சுத்தி அவுட் ஆனாரு. அவரை நீங்க குவைட் பண்ணீங்கன்னா ஒரு 7 8 10 பால் அந்த பூமிங் ஷாட் வந்தே ஆகும் போது இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா லென்ஸ் வாஸ் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். இப்போ இப்ப என்ன சொல்றேன், இந்த லென்ஸ் வந்து இந்த கண்டிஷனுக்கு பிரிஸ்பேன்ல நம்ம சொன்னோம், மெல்பர்ன்ல இந்த லென்ஸ் மாறும்.
மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டு டூ த ரிசர்ச், ரீடிங் த பிட்ச் கரெக்ட்லி, பவுன்ஸ் ஆஃப் த விக்கெட் எவ்வளவு இருக்குன்றத பார்த்துட்டு, லென்ஸ் ஆர் வெரி கீ இன் ஆஸ்திரேலியா, நாட் த லைன் அப்படிங்கும் போது அதை கிராக் பண்ணணும். தட் இஸ் த பிக்கஸ்ட் பாசிட்டிவ் ஃபார் மீ இந்த டெஸ்ட் மேட்ச். ஓகே, அப்போ அப்படியே மெல்பர்ன் போறதுக்கு முன்னாடி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? எனக்கு ரொம்ப ஹாப்பி சார். நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொன்ன அந்த டயலாக் வந்து இப்போ கரெக்டா வந்துருச்சு. வாலே அடுத்த டெஸ்ட் மேட்ச் மெல்பர்ன்ல பாத்துக்கலாம் அப்படின்னு. இப்ப நீங்க போன டெஸ்ட் மேட்ச் பாருங்க, அவங்க எப்படி வந்தாங்க 295 ரன்ஸ் ட்ரப்பிங். அதுக்கப்புறம் இப்ப இவங்க எப்படி வந்தாங்க டெஸ்ட் மேட்ச்சுக்கு 10 விக்கெட்ஸ் ட்ரப்பிங், ரிட்டர்ன் த ஃபேவர். அப்படிங்கும் போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் டே முடியும் போது 445, அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு 51 ஃபார் 4 இப்படி இருந்தது. அதுக்கப்புறம் ஃபாலோ ஒன் அவாய்ட் பண்ணிட்டு இப்படின்னாங்க. Then all of a sudden, no matter what, how Australia batted second innings, it's out of scrutiny. 89 for 7க்கு reduce பண்ணிட்டு ஒரு 8 for 0 ஒரு ஸ்டார்ட், ஒரு 70 for 1 வந்ததுல எனிதிங் கூட happen அப்படிங்கும் போது everything is even Stevens. இப்போ it's all depends upon how the team selection they are going to do based on the conditions in Melbourne, how they are going to crack the lines and lengths what they have to hold in Melbourne. It's not going to be easy for Australia either. இன்னொன்னு சொல்றேன், எந்த டீம் மெல்பர்ன் டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்குதோ அந்த டீம் will go on win in Sydney as well. The team which makes it 2-1 will make it 3-1. It's not going to be a 2-2 stalemate. That is what exactly my final thoughts are all about. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஏன் அஸ்வினை பத்தி நிறைய நாம டிஸ்கஸ் பண்ணல அப்படின்னா, we are going to come up with a special episode. அவர் மிகப்பெரிய லெஜெண்ட் அப்படிங்கும் போது சும்மா ஒரு 2 நிமிஷம் பேச விரும்பல. The next episode is going to be the tribute for our national hero or Ashwin is going to be coming up next with your very own Octopus. Until we come back and entertain you for that episode, thanks a lot and bye-bye.